என்ன சொல்றதுங்கண்ணா, பாவம் நிறைய பேர்த்தினுடைய உழைப்பு, ரத்தம், வியர்வை, அது லீக் ஆயிருச்சு. அதில் ஒருத்தர் எனக்கே மெசேஜ் போட்டார், அண்ணா எங்கே பாருங்கண்ணே இந்த மாதிரி லீக்கெல்லாம் ஆயிடுச்சு, அது இதாயிருச்சு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு மெசேஜ் போட்டு நீ படத்தை 3 நிமிஷம் பார்த்தேன்னு எனக்கு சொன்னால் நீ போடாதேன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நீ போடவே போடாது, அதெல்லாம் போடாது. 3 நிமிஷம் இங்கே இருந்தது அங்கே இருந்தது, எதுக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க? பார்க்கணும்னா தியேட்டருக்கு போய் பார்ப்போம், இல்லாட்டா அவங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க, அன்னைக்கு போய் பார்ப்போம். அப்படி என்ன அப்படின்னா நமக்கு வேறு வேலையே இல்லையாங்கண்ணா. ரிலீஸ் ஆகி எங்கேயோ லீக் ஆனது 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஏன் போய் பார்க்கணும்? அது முறையாக போய் பார்ப்போம். எல்லோருக்கும் நாம் செலுத்த வேண்டிய பணம் முறையாக போய் சேரட்டும். அதனால் இந்த நேரத்தில் இது நடந்திருக்க கூடாது, ரொம்ப தவறு தான். அது ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்கிருந்து லீக் ஆச்சோ அதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா சிபிஐ நோக்கியும் போகட்டும். கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மிக நிச்சயமாக அதை பிடிக்கணும். யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் க்ளோஷர் கிடைக்கும். அதே நேரத்தில் யாராவது அப்படி பார்த்தா கூட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, தவிருங்க. சினிமா தியேட்டரில் போய் பாருங்க. உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்போம்.